ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு GitHub ஆக்ஷன் சர்டிஃபிகேட் பற்றி இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே GitHub ஃபவுண்டேஷன்ஸ் சர்டிஃபிகேஷன் அந்த சீரீஸ் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அந்த GitHub பற்றி உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் நல்ல ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த சீரீஸ் பாருங்க. இது செகண்ட் சர்டிஃபிகேஷன் GitHub ஆக்ஷன் சர்டிஃபிகேஷன். இதெல்லாம் இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன நாலேஜ் எல்லாம் நமக்கு தேவைங்கிறத நம்ம டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த GitHub ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான சில கான்செப்ட்ஸ், ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சில டெஃபினிஷன்ஸை பார்த்துட்டு நம்முடைய அந்த டெமோ கிளாஸஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் GitHub ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? இந்த GitHub ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு CI/CD பிளாட்ஃபார்ம் அல்லது ஒரு டெலிவரி பிளாட்ஃபார்ம் அதோட அசோசியேட் பண்ணிப்பாங்க. அதாவது கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். நம்ம கோடை பில்டு பண்ணி பேக்கேஜ் ரெடி பண்ணி அதை டிப்ளாய் பண்றது, இதுதான் CI/CD ப்ராசஸ். இதோட அந்த GitHub ஆக்ஷனை அசோசியேட் பண்ணுவாங்க. ஆனா GitHub ஆக்ஷன்ல இந்த CI/CDயும் பண்ண முடியும். ஆனா இதோ விட ஒரு படி மேல போய் GitHubல என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குதோ அந்த ஈவெண்ட்ஸுக்கான ஆக்ஷன்ஸையும் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த GitHubல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஈவெண்ட் நடக்குது இல்லைங்களா? ஒருவேளை புல் ரெக்வெஸ்ட் ஈவெண்ட் நடக்கலாம், அல்லது இஷ்யூ கிரியேட்டட், இஷ்யூ ஓப்பன், இஷ்யூ க்ளோஸ்ட், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கலாம். இந்த மாதிரி எந்த ஈவெண்ட்டா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஆக்ஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது எல்லாமே பண்றதுக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ ஒர்க் ஃப்ளோங்கிறது என்ன? இப்போ ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது அது எப்படி நம்ம அஷ்யூர் டெவாப்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தீங்கன்னா ஒரு பைப் லைனை இங்க நம்ம ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்ப இந்த ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது எல்லா ஈவெண்ட்ஸ் அல்லது ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு அது ட்ரிகர் ஆகிற மாதிரி நம்மளால செட் பண்ண முடியும். இந்த ஒர்க் ஃப்ளோக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்கும். இந்த ஜாப்ஸுக்குள்ளார ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸுக்குள்ளார ஆக்ஷன்ஸ் நம்ம எழுதுவோம். இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ ஈவெண்ட் அதுக்குள்ளார ஒரு ஜாபை நம்ம ட்ரிகர் பண்றோம் இல்லைங்களா? இந்த ஜாப்ஸ் யூஸ்வலாவே பேரலா ரன் ஆகும். இதை நம்ம சீக்வென்ஷியல் ஆர்டர்லயும் நம்மளால மாத்திக்க முடியும். இந்த ஜாப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதை பில்டு பண்றதுக்கோ இல்ல இந்த சோர்ஸ் கோட செக் அவுட் பண்றதுக்கோ டிப்ளாய் பண்றதுக்கோ ஏதாவது ஒரு அண்டர்லையிங் ஒரு மிஷின் தேவைப்படுது. அந்த மிஷினை தான் இங்க GitHub டேர்ம்ஸ்ல ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரன்னர்ஸ் ஒன்னு கிட் ஹோஸ்டட் ரன்னர்ஸா இருக்கலாம் அல்லது செல்ஃப் ஹோஸ்டட் ரன்னர்ஸா இருக்கலாம். GitHub ஹோஸ்டட் ரன்னர்ஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி அஷ்யூர் டெவாப்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அஷ்யூர்லயே நமக்கு ஒரு கிளவுட் VM ஒன்னு ப்ரொவிஷன் பண்ணி நம்முடைய பில்ட் ஆக்டிவிட்டிக்கு CI/CD ஆக்டிவிட்டிக்கு நம்ம எப்படி மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் ஏஜென்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியுமோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா GitHub ஹோஸ்டட் ரன்னர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு GitHubே அவங்க நமக்கு ஒரு VM ப்ரொவிஷன் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல நம்ம அந்த VM யூஸ் பண்ணி நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஜாப் நம்ம வெளியே வந்த உடனே அந்த VM அது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்போஸ் ஆயிரும். ஸோ அது GitHub ஹோஸ்டட் ரன்னர்ஸ். ஒருவேளை செல்ஃப் ஹோஸ்டட் ரன்னர்ஸ்னா நம்ம எப்படி அஷ்யூர் டெவாப்ஸ்ல செல்ஃப் ஹோஸ்டட் ஏஜென்ட்னு சொல்றோமோ நம்முடைய லோக்கல் மிஷின் அல்லது நம்முடைய ஓன் ஆன் பிரெமிஸ்ல இல்ல ஒருவேளை நம்ம கிளவுட்ல கூட என்ன பண்ணலாம்னா ஒரு VM கிரியேட் பண்ணி ஒரு டெடிகேட்டட் VM அந்த VMல நம்முடைய CI/CD ஆக்டிவிட்டிஸ் ரன் பண்றது செல்ஃப் ஹோஸ்டட். அப்ப இந்த பிக்சர்ல பாக்குறபடி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் ஆகுது. அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரன்னரோட கனெக்ட் ஆகுது. அந்த ரன்னர்ல இந்த ஜாப்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஜாப்ஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸுக்குள்ளதான் ஆக்ஷன்ஸ் இருக்கும், இல்ல ஸ்கிரிப்ட் எதுனாலும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் ரன்னர்ஸ் நம்ம கிட்ட இருக்கலாம். மல்டிபிள் ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒரு ரன்னர் தேவைப்படும். ஸோ இந்த ஜாப்ஸ் பை டிஃபால்ட் பேரலா ரன் ஆகும். ஆனா இதோடைய ஆர்டர் எல்லாம் நம்மளால மாத்திக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒர்க் ஃப்ளோங்கிறது ஒரு ஆட்டோமேட்டட்
process that can run one or more jobs. இந்த ஒர்க் ஃப்ளோவை ஒரு YAML ஃபைலா நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அடுத்து இது எங்க டிஃபைன் பண்ணுவோம்னா github.github/workflows அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அல்லது நீங்க ஆக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபோல்டர்ல அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி தான் அதுக்குள்ளார இந்த YAML ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஒரு ரெப்பாசிட்டரியில மல்டிபிள் ஒர்க் ஃப்ளோஸ் இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஜாப் ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை பண்ணலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் ஜாப்ல இந்த ஈவெண்ட்டுக்கான ஸ்டெப்ஸை போடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்பாசிட்டரிக்குள்ள மல்டிபிள் ஒர்க் ஃப்ளோஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி எப்படி ட்ரிகர் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த பர்டிகுலர் ரெப்பாசிட்டரியில ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது அந்த ஒர்க் ஃப்ளோஸ் வந்து நம்ம ட்ரிகர் பண்ண வைக்க முடியும். ஒருவேளை நீங்க உங்களுடைய ரெப்பாசிட்டரிய வெளியில இருந்து ட்ரிகர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணி உங்களுடைய பைப் லைன் அல்லது இந்த ஒர்க் ஃப்ளோவை நீங்க ட்ரிகர் பண்ணி விடணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதை வந்து ரெப்பாசிட்டரி டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு cron செட்டிங்ஸ் போட்டு இந்த cron செட்டிங் வழியாகவும் ஒர்க் ஃப்ளோவை நம்மளால ஸ்கெடியூல் பண்ண முடியும். இன்னொன்று வந்து மேனுவலாகவும் ஒர்க் ஃப்ளோவை ட்ரிகர் பண்ண முடியும். ஸோ மேனுவலாக பண்ணோம்னா ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்முடைய ஒர்க் ஃப்ளோஸை ட்ரிகர் பண்ண முடியும். அடுத்து வந்து ஜாப் அப்படின்னா என்ன? ஜாப்ங்கிறது என்னன்னா செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் அ ஒர்க் ஃப்ளோ தட் எக்ஸிக்யூட் ஆன் த சேம் ரன்னர். அதாவது ஒரு ஜாபுக்கு ஒரு ரன்னருங்கிறது நத்திங் பட் அ விஎம். ஏன்னா அது ஒரு இன்டர்னலா ஒரு வெர்ச்சுவல் மிஷின்ல தான் அது கோடை பில்டு பண்றது, இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், அதுக்கு ஒரு ரன்னர் ஒரு பேஸ் விஎம் தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ ஒரு ஜாபு அதோடைய ஸ்டெப்ஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஒரு விஎம் ஆக்சஸ் பண்ணி பண்ணுது, அதுதான் ஜாப். ஸோ ஒர்க் ஃப்ளோக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்கும். ஜாப்ஸ்ல ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்டிபெண்ட் ஸ்டெப்ஸா இருக்கலாம். ஒரு ஸ்டெப்பு எப்போதுமே ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று முடிஞ்சுதான் இன்னொன்று ரன் ஆகும். அது சீக்வென்ஷியலா தான் ரன் ஆகும். ஆனால் இந்த ஸ்டெப்ஸுக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியுங்க? நம்ம டிபெண்டன்சி கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்ணுமா அல்லது அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுமாங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து ஸ்டெப்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு அட்டாமிக் யூனிட். அதுதான் வந்து இப்ப நம்ம ஒர்க் ஃப்ளோன்னு சொன்னா கூட கடைசியில வந்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டெப்பை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ அந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலா டாப் டவுன்ல இருந்து வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா அது எக்ஸிக்யூட் பண்ணும். பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. ஆனா இதை நம்மளால ஓவர் ரைட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கிட்டப்ல சில ஆக்டிவிட்டி நம்ம ரிப்பீட்டடா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிப்பீட்டடா பண்ற ஆக்டிவிட்டியை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்பீட்டட் டாஸ்கை ஒரு தனி அப்ளிகேஷனாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஇசிடியில் கண்டிப்பா நீங்க செக் அவுட் பண்ணுவீங்க இல்லைங்களா? செக் அவுட் பண்றது வந்து ஒரு மேண்டேட்டரி ப்ராசஸ். இப்போ இந்த செக் அவுட் பண்றதுக்குன்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆக்ஷன் எழுதிட்டாங்க. ஆக்ஷன்/செக் அவுட் அதோடைய வெர்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம அஷ்யூர் டெவாப்ஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் வந்து நமக்கு டாஸ்க்னு வரும். அப்படி இல்லாட்டி நம்ம மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு சில டாஸ்க்கை நம்ம கொண்டு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அந்த டாஸ்க்கு தான் இங்க ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்ஷனுங்கிறது நத்திங் பட் ரெப்பாசிட்டரி. அது இன்னொரு ரெப்பாசிட்டரி. அந்த ரெப்பாசிட்டரியில ஒரு கோட் பேஸ் இருக்கு. அந்த கோட் பேஸ் தான் நம்முடைய ஓன் கோட்ல நம்முடைய ஓன் ஒர்க் ஃப்ளோ கோட்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஆக்ஷன்ஸ் தேடி பார்க்கணும்னா GitHub மார்க்கெட் பிளேஸ்ல போய் நம்ம தேடி பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரன்னர்ஸ் பத்தி ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ரன்னருங்கிறது என்னன்னா அது ஒரு சர்வர். அந்த சர்வர்ல அது ஒர்க் ஃப்ளோவை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ ஒரு ரன்னர்ல ஒரு ஜாப் அட் அ டைம்ல ஓடும். GitHub ஹோஸ்டட் ரன்னர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி செல்ஃப் ஹோஸ்டட் ரன்னர்ஸ் பார்த்தோம். GitHub ஹோஸ்டட் ரன்னர்ஸ்ல டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து GitHubே கொடுக்குது. நமக்கு வந்து Ubuntu Linux யூஸ் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் யூஸ் பண்ணலாம், மேக் ஓஎஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கூட அதுல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை லெவல்ல ஒரு ஒர்க் ஃப்ளோ GitHub ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் வந்து ஒரு ஹை லெவலான சின்டாக்ஸ். நம்ம ஒரு யூஸ்வலா ஒரு நேம் வைப்போம் நம்முடைய ஒர்க் ஃப்ளோக்கு.
அது ஆப்ஷனல் தான். ஆனா நேம் வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் உங்களுக்கு வந்து அது ஈஸியா என்ன வேலை செய்யுதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து ஆன் அப்படிங்கிறது என்ன ஈவென்ட்ல இது நடக்கணும். இது வந்து ஒரு வேளை புஷ் ஈவெண்ட் நடக்கணுமா, புல் ஈவெண்ட்ல நடக்கணுமா, இஷ்யூ க்ளோஸ்டா, இஷ்யூ ஓப்பன்டா, ஸோ எந்த டைப் ஆஃப் ஈவெண்ட்டுங்கிறத இங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். அடுத்து வந்து ஜாப்ஸ். ஸோ ஜாப்ஸ்ல வந்து நம்ம ஒரு ஜாப் நேம் வைப்போம், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்பிளே நேம், அதெல்லாம் தேவைப்பட்ட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரன்ஸ் ஆன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் வந்து ரன்னர், எந்த ரன்னர்ல இது ஓட போகுதுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸுக்கு கீழே தான் ஆக்ஷன்ஸ் அல்லது ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை இன்வோக் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே கீழே வருது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆனு, ஜாப்ஸ், ஜாப் நேம், ரன்ஸ் ஆன், ஸ்டெப்ஸ் இதெல்லாமே மேண்டேட்ரி. இதுல சிலதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னா நம்ம இதை தவிர மற்ற விஷயங்கள் நமக்கு தேவையில்லைன்னு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்முடைய ஒரு டெமோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோவை கிரியேட் பண்ணி அது எப்படி நம்ம புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணலாங்கிறத கவனிக்கலாம். இப்போ நம்ம கிட்டப்ல லாகின் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிட்டப்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு புது ரெபாசிட்டரி ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த ரெபாசிட்டரிக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்னா கிட்டப் ஆக்ஷன்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேம் கொடுத்துடலாம். இதை நான் இப்போதைக்கு பப்ளிக்காவே நான் வச்சுக்கிறேன். கிரியேட் ரெபாசிட்டரி நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த ரெபாசிட்டரியை வந்து கிரியேட் பண்ணோன்னே இந்த இடத்துல ஆக்ஷன்ஸ் ஆப்ஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா அது சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. நம்ம ஒரு சிம்பிள் ஒர்க் ஃப்ளோவை நம்ம செட் பண்ணணுமா, அதுக்கப்புறம் சில ஒர்க் ஃப்ளோஸ் டிஃபால்ட்டா இருக்கிறதெல்லாம் அது காட்டுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில ஆக்ஷன்ஸ் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதுல எந்த ஆப்ஷன் வேணும்னாலும் நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளே ஒரு மேனுவலா நம்ம செட் பண்ணலாம். அதுதான் நமக்கு ஒரு நல்ல லேர்னிங்கா அமையும். நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் செட்டப் ஒர்க் ஃப்ளோ யுவர் செல்ஃப் அப்படின்னு நான் கிளிக் பண்றேன். இப்போ இங்க கிளிக் பண்ணோடனே கவனிக்க வேண்டிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டாட் கிட்டப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி ஒர்க் ஃப்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரும் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளதான் நம்முடைய ஒர்க் ஃப்ளோ உடைய YAMLs எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். இங்க என்ன பண்ணலாம்னா my first workflow டாட் YAML YAML வைக்கலாம், இல்லாட்டி YML அப்படின்னு கூட வைக்கலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் எழுதலாம். நம்ம ஏற்கனவே அந்த ஹை லெவல் சின்டாக்ஸ்ல பார்த்தபடி நம்ம ஒரு நேம்ங்கிறது ஆப்ஷனல், இருந்தாலும் அது வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன்னா my first ஒர்க் ஃப்ளோ. ஸோ இதை நம்ம நம்பரும் பண்ணிக்கலாம் 01 my first ஒர்க் ஃப்ளோ. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன், இது நமக்கு தேவை. இது எந்த ஈவெண்ட்ல இது வந்து ஒர்க் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா புஷ் ஈவெண்ட். ஸோ ஏதாவது கோடு வந்து இந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்குள்ள புஷ் ஆகுதுன்னா இந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸ் போட்டேன். இப்போ இந்த ஜாபுக்குன்னு ஒரு நேம் வைக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா இப்போதைக்கு சிம்பிளா பிரிண்ட் ஜாப் அப்படின்னு ஒரு நேம் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒருவேளை டிஸ்பிளே நேம் வேணும்னா டிஸ்பிளே நேம் கொடுக்கலாம். ஸோ பிரிண்டிங் ஹலோ வேர்ல்ட். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாபுக்கான ஒரு டிஸ்பிளே நேம். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இது எங்க ஓட போகுது அப்படிங்கறது சொல்லணும். அதுக்கான கீவேர்டு தான் ரன்ஸ் ஆன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரன்ஸ் ஆன்ல செல்ஃப் ஹோஸ்டட் ரன்னர்ஸுக்கு பதிலா இப்ப ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக கிட்டப் ஹோஸ்டட் ரன்னர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ubuntu latest அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஜாபுக்கு கீழே என்ன வரணும்னா ஸ்டெப்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஸ்டெப்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்த ஸ்டெப்புக்கான நேம், இதுவும் வந்து ஒரு டிஸ்பிளே நேம் தான். நான் என்ன பண்றேன்னா print or எக்கோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுக்கு டபுள் கோட்ஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக டபுள் கோட்ஸ் போடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வெறுமனே ரன் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்றேன். இங்க வந்து நான் செப்பரேட்டா ஒரு ஆக்ஷன்ஸை நான் இங்க கொண்டு வரல, அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உபுண்டு மிஷின் அதுலதான் ரன் ஆக போகுது. அதனால சிம்பிளா நான் என்ன பண்றேன்னா welcome to my first workflow in GitHub. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து
நான் ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சேஞ்சஸை கமிட் பண்ணலாம். ஸோ நான் கமிட் பண்ணுறேன். இதே நேம்லேயே cannot find a valid default branch அப்படின்னு சொல்லுது. ஏன் சொல்லுது? ஓகே. ஆனா இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆக்ஷன்ஸுக்கு போறேன். ஆக்ஷன்ஸ்ல போய் பார்த்தேன்னா 01 மை ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோங்கிறது இங்க பாக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆயிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம புஷ் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த கோடு வந்து உள்ள புஷ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணிருச்சுங்க, இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ இந்த எது என்ன எக்ஸிக்யூட் ஆயிருக்குங்கிறத நம்ம அதோடைய லாக்ல போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஸோ கரண்ட் ரன்னருடைய வெர்ஷன் என்ன, 2.324.0. அடுத்தது இந்த ரன்னருக்கான இமேஜ் என்ன, இந்த ரன்னருடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, நம்ம உபுண்டு லேட்டஸ்ட் சொன்னோம். அதனால பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த உபுண்டு வெர்ஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த ரன்னருடைய இமேஜஸ் என்ன, இதுக்கு என்ன டோக்கன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இதுல பாக்குறோம். அடுத்து இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன சொன்னோங்க, ரன் எக்கோ வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ இன் கிட்டப்னு சொன்னோம். அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதையும் பார்க்குறோம். இது வந்து கடைசியில் அந்த ஜாபை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதை நம்ம இங்கே கவனிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோவை நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ஆன் புஷ்ல கரெக்டா வேலை செய்யுதுங்கிறத நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா இன்னொரு ஃபைல் நான் ஒன்று கிரியேட் பண்றேன். இங்க வந்து என்ன பண்றேன்னா ஜஸ்ட் index.html அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இங்கே ஜஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு HTML ஃபைல் நம்ம எழுதிக்கலாம். h1 வெல்கம் டு GitHub Actions. ஓகேங்களா? ஸோ வெல்கம் டு GitHub Actions அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த சேஞ்சஸை நான் வந்து கமிட் பண்றேன். இதை வந்து இங்கே வந்து நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கணும், இங்கே பார்த்தீங்களா ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. அதாவது இந்த புஷ் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கியூட் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த ரன்னர் வந்து அவைலபிள் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜாப் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டட், ஸ்டேட்டஸ் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுது. இது வந்து எத்தனாவது ரன், இது வந்து செகண்ட் டைம் வந்து ரன் ஆயிருக்குங்கிறத மார்க் பண்ணதான் #2 அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ நீங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஒர்க் ஃப்ளோ ரன் ஆயிருக்கு அப்படிங்கிற இந்த டீடைல்ஸை கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோவை நம்ம மீண்டும் பார்க்கணும் அப்படின்னா வியூ ஒர்க் ஃப்ளோ ஃபைல், இது வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஒர்க் ஃப்ளோ ரன். ஸோ இது நமக்கு தேவையில்லை, இந்த ரன்னுன்னா நம்ம தூக்கி விட்டுறலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதை வந்து சார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எந்த ஈவெண்ட்ல நடந்திருக்கு, எதெல்லாம் கம்ப்ளீட்டடு, எதெல்லாம் இன் ப்ரோக்ரஸ், அந்த மாதிரிலாம் நம்ம ஃபில்டரிங்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எப்பப்பெல்லாம் ஒரு புஷ் நடக்குதோ அப்ப இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆயிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும், எனக்கு வந்து இது சும்மா ட்ரிகர் ஆகக்கூடாதுன்னா நம்ம டிசேபிள் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து டிசேபிள்டு ஸ்டேட்டுக்கு போயிடும். சரி, இப்போதைக்கு நம்ம டிசேபிள் பண்ண வேணாம். அடுத்தடுத்து சப்சிக்வெண்டா நம்ம மற்ற ஒர்க் ஃப்ளோஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம இந்த டிசேபிள் ஒர்க் ஃப்ளோ பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோவை நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோட் பேஸ் மேல நம்ம ஆப்ரேட் பண்ணணும், நம்ம இந்த கோட் பேஸ் மேல நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணணும், நம்முடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஒன்று இந்த கோட் ஸ்பேசஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம கிளவுட்லயே GitHub கொடுக்குற ஒரு VM யூஸ் பண்ணி நம்முடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து கிரியேட் கோட் பேஸ் ஆன் மெயின் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு கிளவுட்லயே ஒரு VM நமக்கு வந்து ப்ரொவிஷன் பண்ணி அதில் வந்து நமக்கு விஎஸ் கோட் வந்து அதில் இருக்கும். ஸோ இந்த விஎஸ் கோடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா நம்முடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ வந்து இங்கே நான் இந்த தீமை நான் சூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே செக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ண முடியுங்க, இந்த என்வாயர்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணி என்னால் ஒர்க் பண்ண முடியும். இப்போ இதில் தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா GitHub ஆக்ஷன்ஸ்க்கான எக்ஸ்டென்ஷன் கேக்குது, அது வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து இது GitHubக்கு உள்ளாரியே இருக்கிற ஒரு கிளவுட் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்முடைய லோக்கல்லையும் நம்மளால இந்த செட்டப்பை பண்ணிக்க முடியும். உங்களுடைய
விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டரை நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய லோக்கல் எடிட்டரை வந்து நான் இங்க ஓபன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இதுல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கிட்டபோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, கிட்டப் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க இருந்து நம்ம அந்த சோர்ஸ் கோடை வந்து புல் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க நான் கிளிக் பண்ணிட்டு க்ளோன் ரெபாசிட்டரி அப்படின்னு கொடுக்குறேன். க்ளோன் ஃப்ரம் கிட்டப். ஸோ கிட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே லாகின் பண்ணனால எனக்கு இங்க டைரக்டாவே என்னுடைய ரெபாசிட்டரிஸ் லிஸ்ட் பண்ணுது. ஒருவேளை நீங்க லாகின் பண்ணலன்னா உங்களுக்கு அது ப்ராம்ப்ட் பண்ணும் சைன் இன் டு கிட்டப் அப்படின்னு. அதை நீங்க ஃபாலோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெபாசிட்டரிஸ் வந்துடும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த கிட்டப் ஆக்ஷன்ஸ் லேர்னிங் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து எந்த இடத்துல இந்த ரெபாசிட்டரியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் ஜஸ்ட் வந்து இங்க லேர்னிங்ல கிட்டப் லேர்னிங் டெமோ இதை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோன் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணணுமான்னு கேக்குது. ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டப்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு சில பிளகின்ஸ் இருந்தா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்ஹப் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஈஸியா வந்து ப்ராம்ப்ட் பண்ணும். நம்ம பண்ற அந்த ஆக்ஷன்ஸ் கோட் அந்த ஒர்க் ஃப்ளோ கோடு வந்து கரெக்டா இருக்கா, மிஸ்டேக்ஸா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு சொல்லும். அடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட் கிராஃப் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிட் கிராஃப்ங்கிறது நமக்கு இந்த மாதிரி பிக்டோரல் வேல வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கும். நம்முடைய செக்இன்ஸ் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷனும் நம்ம போட்டிருந்தாலே நமக்கு pretty much எல்லாத்தையும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். இப்போ திரும்பவும் நம்முடைய அந்த கோட் பேஸ்க்கு வந்துடலாம். நம்ம இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு செகண்ட் ஒர்க் ஃப்ளோவை நம்ம கிரியேட் பண்ணலாம். 0 to my second workflow அப்படின்னு நம்ம நேம் வச்சுக்கலாம். இதுலயும் நம்ம ஜஸ்ட் பேசிக்கான சில விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஸோ இங்க இந்த செகண்ட் ஒர்க் ஃப்ளோல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் ஒர்க் ஃப்ளோல நம்ம வெறுமனே இந்த நேம்ஸ் எல்லாம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு கரெக்டா இருக்கும். மை செகண்ட் ஒர்க் ஃப்ளோ நம்ம ப்ரீவியஸ் ஒர்க் ஃப்ளோல நம்ம வெறுமனே இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ஆட் பண்ணோம். இதுல எந்த ஒரு ஆக்ஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணல. இப்போ நம்முடைய ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நம்முடைய ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ப்ரௌசருக்கு வந்துட்டு GitHub ஆக்ஷன்ஸ் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு நான் தேடுறேன். ஸோ இப்போ இந்த GitHub ஆக்ஷன்ஸ் மார்க்கெட் பிளேஸ் வந்தேன்னா எனக்கு நிறைய இங்க ஆக்ஷன்ஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் இங்க இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம போன சீரீஸ்லேயே பார்த்தோம். இந்த ப்ளூ கலர் டிக் இருக்கிறது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை வந்து வேலிடேட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சேஃப் டு யூஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த டிக் மார்க் இல்லாதது எல்லாமே இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். நாம வந்து அதை ஞானமா இது யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத பார்த்துட்டு தான் அதை வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா சில சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ்ல நம்ம சில சீக்ரெட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து ப்ராப்பரா இல்ல, ஒரு சேஃபான ஒரு ஆக்ஷனா இல்லைன்னா நம்முடைய அந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து அது லீக் ஆகிறதுக்கு அல்ல மிஸ்யூஸ் பண்றதுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அது ஒரு சான்சஸா அமைஞ்சிரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வேலிடேட்டட் அப்ரூவ்டு ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப சேஃப். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி சினாரியோஸ் இல்லை எனக்கு இந்த ஆக்ஷன் கண்டிப்பா வேணும் அப்படின்னா அந்த ஆக்ஷனுடைய அந்த கோட் பேஸ் எடுத்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த செக் அவுட் ஆக்ஷனை நான் வந்து கிளிக் பண்றேன். இப்போ இந்த செக் அவுட் ஆக்ஷனை கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்கே வந்து அதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுக்குது. இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை நான் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் தேவை, இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சின்டாக்ஸ் இது எல்லாமே கொடுக்குது. எப்படி வந்து எனக்கு ஒரே ஒரு ஃபைலை மட்டும் செக் அவுட் பண்ணணும்னா நான் வந்து என்ன பண்ணணும், அதனுடைய டெப்த் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஒரு ஸ்பெசிஃபிக் பிரான்ச் செக் அவுட்னா நான் என்ன பண்ணணும், மல்டிபிள் ரெபாசிட்டரிஸ் செக் அவுட் பண்றதுக்கு நான் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வெறுமனே சிம்பிளா ஒரு பேசிக் செக் அவுட் மட்டும் பண்ண போறோம். அதனால இந்த ஆக்ஷன் டேக் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஆக்ஷன் டேகை இங்க நம்ம போடலாம். இங்க போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா செக் அவுட் கோட் பேஸ்
ஓகேங்களா, இந்த ஆக்ஷனை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ் வருதுன்னா இந்த யூசஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டு வந்துடும். இந்த இடத்துல ஆக்ஷன்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் சில ப்ரொப்ரைட்டரிக்கான ஆக்ஷன்ஸ் வந்து வேற நேம்ல கூட இருக்கலாம். இப்போ ஆன்சிபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சிபிள் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதனால ஆக்ஷன்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த யூசஸ்ங்கிற கீவேர்டு வந்து எல்லாத்துலேயும் கண்டிப்பாகவே வந்துடும். அதனால வந்து நம்ம இந்த யூசர்ஸ்ங்கிறது ஆக்ஷன்ஸ் கோடுது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போதைக்கு அசோசியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே என்னுடைய கோட் பேஸை இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து செக் அவுட் பண்ணா போதும். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இதை நான் சேவ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கமிட் பண்ணலாம். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு கமிட் அண்ட் புஷ். ஓகேங்களா, இப்போ நான் எஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கமிட் அண்ட் புஷ் ஆக போகுது. நம்முடைய ஆக்ஷன்ஸுக்கு வந்துடலாம். இப்போ இங்க ஆக்ஷன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோவும் ட்ரிகர் ஆயிருக்கு, மை செகண்ட் ஒர்க் ஃப்ளோவும் ட்ரிகர் ஆயிருக்கு. ரீசன் என்னன்னா இது ரெண்டுமே நம்ம ஆன் புஷ் ஈவெண்ட்ல நம்ம ட்ரிகரா நம்ம செட் பண்ணியிருந்தோம். அதனால பாத்தீங்களா இந்த கமிட் வந்து புஷ் ஆச்சு, இது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதே மாதிரி சேம் கமிட் இது வந்து புஷ் ஆனதுனால இந்த 0 புஷ் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ நமக்கு தேவையில்லை, அது சும்மா ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோவை நம்ம டிசேபிள் பண்ணி விட்டுறலாம். இங்கன்னா டிசேபிள் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுத்துட்டேன்னா உடனே இந்த இடத்துல மெசேஜ் வந்துடும், திஸ் ஒர்க் ஃப்ளோ வாஸ் டிசேபிள்ட் மேனுவலி. அங்கேயே வந்துடும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது டிசேபிள்டு ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லுது. இப்போ மை செகண்ட் ஒர்க் ஃப்ளோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. மை ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நான் சொன்னேன். இப்போ நம்ம இந்த லாக் ஃபைல்ஸ் ஓபன் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செக் அவுட் கோட் பேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நம்முடைய கோடை வந்து அது செக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ஸை நம்முடைய கோட் பேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பேசிக்கா ஒரு ஒர்க் ஃப்ளோ கிட்டப்ல எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடிஷ்னல் திங்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் ஒர்க் ஃப்ளோவை நான் என்ன பண்ணிடுறேன்னா டிசேபிள் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம ஒரு புது ஒர்க் ஃப்ளோவை நம்ம கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்றேன்னா நான் இந்த ஒர்க் ஃப்ளோவை ஒரு பேஸா வச்சுக்கிறேன். வச்சுட்டு 03 இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேரியபிள்ஸ் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒர்க் ஃப்ளோல நம்ம வேரியபிள்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 03 வேரியபிள்ஸ் ஒர்க் ஃப்ளோ. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஏற்கனவே ஆக்ஷன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ரன் கமாண்ட் இதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வேரியபிள்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ். ஓகேங்களா, இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா env அதாவது என்வாயர்மெண்ட்ல இந்த வேரியபிள்லாம் செட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா யூசர் நேம், இந்த யூசர் நேம் என்ன சொல்லலாம் வினோத் அப்படின்னு வச்சிடலாம். அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து மை சீக்ரெட் பாஸ்வேர்டு அப்படின்னு வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன்னா இது கூட ரன் அப்படின்னு ஒரு கமாண்ட் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க மல்டிபிள் லைன்ஸ் வரணும்னா நம்ம இங்க பைப் சிம்பிள் போடணும். எக்கோ யூசர் நேம் இஸ் டாலர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேஷ் இல்லைங்களா, சாரி இது வந்து லினக்ஸ். ஸோ அதனால வந்து உபுண்டு பை டிஃபால்ட்டா பேஷ்ல ஒர்க் ஆகும். அதனால நம்ம டைரக்டாவே என்ன பண்ண முடியும்னா ஒரு வேரியபிளை நம்ம எப்படி நம்முடைய லினக்ஸ் என்விரான்மெண்ட்ல இன்வோக் பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம இங்க பண்ண முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டாலர் நான் என்ன சொல்றேன்னா யூசர் நேம் அப்படின்னு சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்கோ பாஸ்வேர்டு என்ன பண்றேன் இந்த டாலர் பாஸ்வேர்டு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கோடை வந்து நம்ம இப்போ கமிட் பண்ணிடலாம். கமிட் அண்ட் புஷ். கமிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம கவனிக்கலாம். ஓகே, கமிட் மெசேஜ் வேரியபிள்ஸ் டெமோ. ஸோ கோடு வந்து புஷ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து நம்முடைய இதை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ 03 வேரியபிள்ஸ் ஒர்க் ஃப்ளோ இங்க நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வேரியபிள்ஸ் டெமோ
இது ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்ப ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். அந்த பர்டிகுலர் ஸ்டெப் வந்துருச்சு. யூசர் நேம் வந்து வினோ, பாஸ்வேர்டு மை சீக்ரெட் பாஸ்வேர்ட். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஸ்டெப் நம்ம ஆட் பண்ணி இந்த பர்டிகுலர் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் மற்ற ஸ்டெப்ஸுக்கு அவைலபிளா இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேயிங் செகண்ட் டைம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இஎன்வியை நம்ம தூக்கி விட்டுலாம். ஸோ தூக்கி விட்டுட்டு இஎன்வி வேரியபிள்ஸ் டிஸ்பிளேயிங் செகண்ட் டைம். இது வந்து மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம், இது வந்து செகண்ட் டைம். ஓகேங்களா? செகண்ட் டைம் வேரியபிள் டிஸ்பிளே. இதை வந்து நம்ம கமிட் பண்ணலாம். என்ன நடக்குது அப்படிங்கறத இங்க பாருங்களேன். இப்போ இந்த வேரியபிள்ஸ் ஒர்க் ஃப்ளோல வந்தாச்சு. செகண்ட் டைம் வேரியபிள் டிஸ்பிளே. இங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல இது டிஸ்பிளே ஆயிருக்கு. செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா யூசர் நேம் ஈஸ் அப்படின்னு தான் வந்திருக்கு, பாஸ்வேர்டு ஈஸ் அப்படின்னு தான் வந்திருக்கு. அந்த வேல்யூ வந்து வரல. காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கோட் பேஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் நம்ம செட் பண்ணதை ஸ்டெப் லெவல்ல செட் பண்ணிருக்கோம். அப்படின்னா ஸ்டெப் லெவல்ல நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அது அந்த ஸ்டெப்புக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த என்வாயர்மெண்ட் வேரியபிள் வராது. ஸோ இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸ்டெப் லெவல்ல என்வாயர்மெண்ட் வேரியபிள் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா it is applicable or it is visible only to the specific step. அந்த ஸ்டெப்புக்குள்ள மட்டும்தான் தெரியும், மற்ற ஸ்டெப்புக்கு அது தெரியாது. அப்படின்னா இந்த இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா இந்த என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸை நம்ம ஜாப் லெவல்ல செட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜாப் முழுசுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா இந்த கோடை அப்படியே கட் பண்ணி நான் இந்த ஜாப் லெவல்ல நான் செட் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா உபுண்டு லேட்டஸ்ட் கீழே என்வாயர்மெண்ட், நான் இந்த என்வாயர்மெண்ட்டை இங்க செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுதான் இங்கதான் ஜாப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பிரிண்ட் ஜாபுக்கு உள்ளார இந்த வேரியபிள்ஸ் இஎன்வி வினோத் மை சீக்ரெட் பாஸ்வேர்டை நான் இங்க செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம நேமை மட்டும் இங்க மாத்தி விட்டுறலாம். டிஸ்பிளேயிங் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்க இந்த ஸ்டெப் இருக்கு, செகண்ட் டைம் இன்னொரு ஸ்டெப் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டெப்லயும் இந்த என்வாயர்மெண்ட் வேரியபிள் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இஎன்வி அட் ஜாப் லெவல். நம்ம இந்த கோடை வந்து புஷ் பண்ணலாம். இப்போ இங்க இஎன்வி அட் ஜாப் லெவல் ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி இங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்பிளே பண்ணதுல வேல்யூ பக்காவா வந்துருச்சு. செகண்ட் டைம்லயும் இந்த வேல்யூ கரெக்டா வந்திருக்கிறத பாக்குறோம். அப்படின்னா ஜாப் லெவல்ல நம்ம வந்து என்வாயர்மெண்ட் வேரியபிளை செட் பண்ணும்போது அது கம்ப்ளீட் ஜாபுக்கும் அது அப்ளிகபிளா இருக்கும். ஆனா இந்த வேரியபிள் மல்டிபிள் ஜாப் லெவலுக்கு போகுமான்னு கேட்டா போகாது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு விஷயத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம இது வரைக்கும் ஒரு ஜாப் தான் எழுதணும் இல்லைங்களா? இப்ப நம்ம மல்டிபிள் ஜாப்ஸ் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே காப்பி பண்ணி நான் இங்க திரும்பவும் இங்க போட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே நேம்ல ரெண்டு ஜாப் இருக்க முடியாது. இங்க வந்து பிரிண்ட் ஜாப் அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து எப்படி போட்டுக்கலாம், செகண்ட் பிரிண்ட் ஜாப், இதை வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஜாப் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 jobs with env. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கறது நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ நம்முடைய ஒர்க் ஃப்ளோக்கு வந்தோம் அப்படின்னா இங்க 2 jobs with env ரன் ஆயிருக்கிறத பாக்குறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஜாப், பிரிண்டிங் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப், இன்னொரு ஜாபும் பிரிண்டிங் ஹலோ வேர்ல்ட். நம்ம அந்த டிஸ்பிளே நேமை நம்ம மாத்தாம விட்டுட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல ஓகே, இது வந்து செகண்ட் இதுல வந்து இது வந்து எதுவுமே வரல. ஆனா இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ் வந்துருக்கு. அப்படின்னா என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து ஸ்டெப் லெவல்ல செட் பண்றோம், ஜாப் லெவல்ல ஸ்டெப் செட் பண்றோம். ஸ்டெப் லெவல்ல செட் பண்ணோம்னா ஒன்லி ஃபார் தட் ஸ்பெசிபிக் ஸ்டெப். ஜாப் லெவல்ல நம்ம செட் பண்ணோம்னா அந்த ஜாபுக்குள்ள எத்தனை ஸ்டெப்ஸ் இருந்தாலும் அந்த வேரியபிள்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஆனா ஒரு ஜாபை விட்டு இன்னொரு ஜாபுக்கு அது வராது. அப்படின்னா இந்த சினாரியோவை எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த சினாரியோவை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம வேரியபிள்ஸ் நம்ம ரெபாசிட்டரி லெவல்ல நம்ம செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த செட்டிங்ஸ்குள்ள நான் வந்துட்டேன். இப்போ இந்த செட்டிங்ஸ்குள்ள
வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சீக்ரெட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த சீக்ரெட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்வாயர்மெண்ட்ல என்னென்னலாம் செட் பண்ணணும், ரெப்பாசிட்டரி லெவல்ல என்ன செட் பண்ணணும், அதே மாதிரி இங்க வந்து அது வந்து வேரியபிள் சீக்ரெட்ஸ்னா நம்ம வந்து என்கிரிப்ட் ஆயிரும், வேரியபிள்ஸ் வந்து அது விசிபிளா தான் இருக்கும். அது வந்து நான் சென்சிட்டிவ் டேட்டாவை வேரியபிள்ஸ்ல போடுவோம். சென்சிட்டிவ் டேட்டா லைக் பாஸ்வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம சீக்ரெட்ஸ்ல போடுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் இருக்கு. ஸோ என்வாயர்மெண்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒருவேளை நியூ என்வாயர்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து டெவுக்கு இன்ஜெக்ட் ஆகணும், யூஏடிக்கு இன்ஜெக்ட் ஆகணும், ப்ரொடக்ஷனுக்கு இன்ஜெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணி நம்ம வேரியபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரெப்பாசிட்டரி லெவல்ல நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம சிம்பிளா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம நியூ ரெப்பாசிட்டரி சீக்ரெட் ரெப்பாசிட்டரி லெவல்ல நம்ம கிரியேட் பண்ணலாம். இங்க வந்து சீக்ரெட் என்னன்னா பாஸ்வேர்ட் வந்து my secret password அப்படின்னு செட் பண்ணிட்டு add secret நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இங்க வந்து பாஸ்வேர்ட் வந்துருச்சு. இது வந்து சிம்பிள் பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் வந்து வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் நியூ ரெப்பாசிட்டரி வேரியபிள் யூசர் நேம் வந்து வினோத் சி அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த வேரியபிளை நான் இங்க ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கோட் பேஸ்க்கு திரும்பவும் போகலாம். இந்த கோட் பேஸ்ல போயிட்டு நம்ம இந்த ஜாப் லெவல்ல இருந்த என்வாயர்மெண்ட் எல்லாம் தூக்கிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பர்டிகுலர் ரெப்பாசிட்டரி லெவல்ல நம்ம இந்த ரெண்டு வேரியபிளையும் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு வேரியபிளையும் நமக்கு இப்போதைக்கு இந்த செகண்ட் ஜாபையும் தூக்கி விட்டுறலாம். செகண்ட் ஜாப் வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வச்சது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதையும் தூக்கிடலாம். இப்போ வந்து நமக்கு இந்த கோட் பேஸ் இருக்கு. இப்போ இந்த கோட் பேஸ்ல நம்ம இங்க யூசர் நேம் இன்வோக் பண்ணணும். இப்போ இது வந்து ரெப்பாசிட்டரியில இருந்து இது வந்து இன்வோக் பண்ண போறோம். அப்படி இன்வோக் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா இங்க வந்து டபுள் கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல யூசர் நேம், அடுத்து பாஸ்வேர்ட், இது ரெண்டையும் நம்ம இப்படி கொடுக்கலாம். நம்ம அங்க இஎன்வி வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இஎன்வி வேரியபிளையுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம அது வந்து இஎன்வியா நம்முடைய உபுண்டு வந்து லினக்ஸ் மிஷின்லயே வந்துடுறதுனால நான் வந்து என்ன பண்ணேன்னா வெறுமனே $யூசர் நேம்னு சொன்னேன். அப்படியும் சொல்லலாம், ஏன்னா அது வந்து லினக்ஸ் கமாண்ட் தான். ஆனா அதே வந்து நான் இதுல பண்றதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா இஎன்வி டாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சொல்லணும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இஎன்விங்கிற தூக்கிட்டேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டாச்சு. ஆனா இங்க ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த பாஸ்வேர்டுங்கிறது சீக்ரெட், இந்த யூசர் நேம்ங்கிறது வேரியபிள். அப்ப எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸை நம்ம வேர்ஸ் டாட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லணும், பாஸ்வேர்டை சீக்ரெட்ஸ் டாட் பாஸ்வேர்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்பதான் பாத்தீங்கன்னா கரெக்டா போயிட்டு அது வேரியபிள் செக்ஷன்ல இருந்து யூசர் நேமையும் சீக்ரெட் செக்ஷன்ல இருந்து பாஸ்வேர்டையும் அது தேடிட்டு வரும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம செக் இன் பண்ணிடலாம். ரெப்பாசிட்டரி லெவல் வேரியபிள்ஸ், இப்போ கமிட் அண்ட் புஷ் கொடுத்துடலாம். இது கமிட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்துட்டு ஆக்ஷன்ஸ் போயிடலாம். ஆக்ஷன்ஸ்ல ரெப்பாசிட்டரி லெவல் வேரியபிள்ஸ், இப்போ இந்த ரெப்பாசிட்டரி லெவல் வேரியபிள் ஓபன் பண்ணி பார்க்கலாம் அது டிஸ்பிளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவா யூசர் நேம் இஸ் வினோத் சி, பாஸ்வேர்டு அது **** வருது, ஏன்னா அது சீக்ரெட், அது வந்து என்கிரிப்ட் ஆகி வருது. அப்படின்னா இந்த ரெப்பாசிட்டரி லெவல் வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அக்ராஸ் ஜாப்ஸ் அதால என்ன பண்ணிக்க முடியும், அந்த ஒர்க் ஃப்ளோவால யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால ரெப்பாசிட்டரி வேரியபிள்ஸ் நமக்கு நிறைய சமயங்கள்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம ஜாப்ஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் 04 jobs workflow.yaml அப்படின்னு நான் ஒன்று இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இது பேரலா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ்வலா பார்த்தோம். இந்த ஜாப்ஸ் உடைய பேரலிசத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா அவாய்ட் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ நம்ம சில பேசிக்கான சில விஷயங்கள் ஜாப்ஸ் இதோடு சம்பந்தப்பட்டதை நம்ம இப்போ கவனிக்கலாம்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா இந்த இதெல்லாம் நான் தூக்கிடுறேன். தூக்கிட்டு இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும். இன்னொரு ஸ்டெப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா ஸ்லீப் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்லீப் 30 அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க இந்த ஜாப் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து செகண்ட் பிரிண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஜாப், இது வந்து செகண்ட் பிரிண்ட் ஜாப், செகண்ட் பிரிண்ட் ஜாப். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுமே வந்து நான் 30 செகண்ட்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணலாம். ஜாப்ஸ் demo -01. ஸோ கமிட் அண்ட் புஷ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஜாப் வந்து இங்க ட்ரிகர் ஆகணும். ஆக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு 03 வேரியபிள்ஸ் ஒர்க் ஃப்ளோன்னு வருது. நேம் நம்ம சேஞ்ச் பண்ணலையா? எஸ், இங்க சேஞ்ச் பண்ணாம விட்டுட்டோம். இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். 04 ஜாப்ஸ் டெமோ அல்லது ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம திரும்பவும் ஜாப்ஸ் டெமோ 02 அப்படின்னு வச்சுட்டு கமிட் அண்ட் புஷ். இது வந்து புஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்க வந்துட்டு நம்ம ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இங்க 04 ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு ஓடுது. இப்போ இந்த 04 ஜாப் ஒர்க் ஃப்ளோவை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணேன்னா இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஜாப், செகண்ட் பிரிண்ட் ஜாப், இது ரெண்டுமே சைமல்டேனியஸா இங்க ஓடுறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஜாப்ஸ் வந்து பை டிஃபால்ட்டா பேரலா ஓடுற கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்கு. நான் இப்போ ஸ்லீப் 30 செகண்ட்ஸ் நான் கொடுத்துருந்தனால இது ரெண்டும் ஸ்லீப் ஆகுது. அதனால நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேரலா ஓடும்போது நம்ம மனசுல வைக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஜாபுக்கும் இன்னொரு ஜாபுக்கும் டிபெண்டன்சி இல்லாதது பேரலா ஓடலாம். அதுல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஒருவேளை டிபெண்டன்சிஸ் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பேரலா நம்ம ரன் பண்ணும்போது அந்த ஜாப்ஸ் என்ன ஆயிருதுங்க, அந்த ஜாப்ஸ் ஃபெயில் ஆயிடும். ஸோ ஒரு ஜாப் ஃபெயில் ஆயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும்னா அடுத்த ஜாபையும் அது ஃபெயில் பண்ணி விட்டுரும். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இதே இதுல இன்னொரு சினாரியோ நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நான் என்ன பண்றேன்னா இதை வந்து நான் ஜாப் 30 செகண்ட்ஸே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் இங்க வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து எக்கோ பண்ணலாம். ஸோ இங்க என்ன பண்றோம்னா இங்க ஓகே இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து print report.txt run ஓகே echo this is the report. இதை வந்து report.txt ஃபைல்ல சேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா இதுக்கப்புறம் நம்ம இந்த இதை போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகுதுன்னா திஸ் இஸ் த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு report.txt ஃபைலை கிரியேட் பண்ணோம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைல்ல இருக்காங்கிறதையும் நம்ம கரெக்டாக கிரியேட் ஆயிருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ls-ltra அதுக்கப்புறம் cat report.txt. ஓகேவா? இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த report.txt இங்க நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து ஏற்கனவே அந்த ரிப்போர்ட்டை நாங்க கிரியேட் பண்ணிட்டேன் இல்லைங்களா அந்த ஃபர்ஸ்ட் ஜாப்ல. இப்போ வந்து நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா வெறுமனே அந்த ரிப்போர்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் இங்க வேணா நம்ம என்ன பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணலாம். இப்ப வந்து இது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஜாப் டெமோ 04 கமிட் அண்ட் புஷ். இப்போ இந்த ஜாப் ஓகே நம்ம இங்க இந்த ஜாப் 3 நம்ம என்ன பண்ணிடலாம்னா டிசேபிள் பண்ணி விட்டுறலாம். ஜாப் 3 வேணா, ஜாப் 4 மட்டும் ஓடுது. இப்போ இங்க இந்த ஜாப் 4 வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஜாப் ஓடுது, செகண்ட் பிரிண்ட் ஜாப் ஓடுது. இந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஜாப்ல நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொன்னோம். திஸ் இஸ் த ரிப்போர்ட்னு அது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் த ரிப்போர்ட்னு வந்துருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஜாப் வந்து ரன் ஆன சமயத்துல cat report.txtங்கிற ஃபைலை காணோம் அப்படின்னு சொல்லுது. நோ சச் ஃபைல் டைரக்டரி அப்படின்னு சொல்லுது. இதுக்கான ரீசன் என்னது? இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து வேறொரு ரன்னர்ல எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, செகண்ட் ஜாப் வந்து வேறொரு ரன்னர்ல எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்போது உபுண்டு லேட்டஸ்ட் சொல்லியிருந்தா கூட இந்த உபுண்டு லேட்டஸ்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கிற சேம் விஎம் இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வேற விஎம், இது வேற விஎம்.
அதனால பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ண ஃபைல் இந்த இடத்துல அது இல்லாம போயிடுச்சு. அதனால இந்த ஜாப் என்ன ஆயிடுச்சுங்க, ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா, இங்க இருக்க இந்த ரிப்போர்ட்டை நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இங்க என்ன செய்ய முடியும், இந்த செகண்ட் ஜாப்ல டவுன்லோட் பண்ணி என்னால யூஸ் பண்ண முடியும். அதை வந்து எப்படி பண்றது, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்லோட் ஆக்ஷன்ஸ் தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்பவும் நம்ம இங்க வரலாம். இங்க வந்துட்டு GitHub மார்க்கெட் பிளேஸ்லயே வந்து அப்லோட் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம இருக்கா அப்படிங்கறத நம்ம சர்ச் பண்ணலாம். அப்லோட் ஆக்ஷன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் பிளேஸ்ல GitHub மார்க்கெட் பிளேஸ் ஆக்ஷன்ஸ் மார்க்கெட் பிளேஸ் போயிடலாம். போயிட்டு இங்க வந்து ஆக்ஷன்ஸ்ல அப்லோட் ஆக்ஷன் நம்ம சர்ச் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்லோட பில்ட் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை கிளிக் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். யூசர்ஸ் இது பண்ணணும் வித், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் என்ன, அந்த ஆர்டிஃபேக்டுடைய டீடைல்ஸை கொடுக்கணும். நேம் வந்து கொடுத்தோம்னா அது அந்த நேம் யூஸ் பண்ணும், இல்லாட்டி ஆர்டிஃபேக்ட் டிஃபால்ட்டா எடுத்துக்கும். பாத் கொடுக்கணும். ஸோ இதான் வந்து ரெக்வயர்ட், மற்றதெல்லாம் ஆப்ஷனல்னு சொல்லி. இதுக்கு ஏதாவது சின்டாக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்க கீழேயே வந்து சில சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சின்டாக்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இந்த சின்டாக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம் இங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மை ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்லி இங்க வச்சுட்டேன். அதை வேணா நம்ம ரிப்போர்ட் ஆர்டிஃபேக்ட்னு மாத்திக்கலாம். ஸோ ரிப்போர்ட் ஆர்டிஃபேக்ட், இந்த ரிப்போர்ட் ஆர்டிஃபேக்ட் எங்க இருக்குன்னா அது வந்து பேஸ் டைரக்டரியிலே தான் இருக்கு. அதனால நான் வெறுமனே டாட் ஸ்லாஷ் இங்கே கூட கொடுத்துக்கலாம். டாட் ஸ்லாஷ் ரிப்போர்ட் டாட் டிஎக்ஸ்டி, இது வந்து எங்க எக்ஸிக்யூட் ஆகுதோ அதே இடத்துல இந்த ரிப்போர்ட் டாட் டிஎக்ஸ்டி இருக்கு. அதை நீ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படின்னா நமக்கு டவுன்லோட் ஆர்டிஃபேக்ட் வேணும். என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அப்லோட் பண்ண மாதிரி டவுன்லோடுக்கான ஆக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோடு பில்ட் ஆர்டிஃபேக்ட் இருக்கு. இந்த ஆக்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆக்ஷனுடைய ஸ்பெக் கீழே வந்தோன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதுல வந்து நமக்கு ஈஸியான இருக்கு. ஓகே, இது நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாத்துன்னு சொல்லி நம்ம சொன்னது. ஓகே, டவுன்லோட் ஆர்டிஃபேக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்தும் கொடுக்கலாம், இல்ல வித் நேமே இருக்குமே. ஓகே, சிம்பிளா இங்க இருக்கு பாருங்க, வித் நேம் இருக்கு பாருங்க, இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, வித் நேம் என்ன கொடுத்தோம்னா ரிப்போர்ட் ஆர்டிஃபேக்ட்னு கொடுத்தோம். ரிப்போர்ட் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இப்போ இங்க வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை கமிட் பண்ணலாம். jobs demo 05, ஓகேங்களா? கமிட் அண்ட் புஷ். இப்போ இந்த ஜாப் நான் கமிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ளோ வந்தாச்சு. ஜாப்ஸ் டெமோ 05. இப்போ இந்த ரெண்டு ஜாபுமே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இங்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜாபுமே பேரலா ஒர்க் ஆகுது. அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜாப் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் ஜாப் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஜாப் வந்து ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? ஒருவேளை அப்படி ஃபர்ஸ்ட் ஜாப் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் ஜாப் ஓடுது, இல்ல இது அப்லோடு ஆன பின்னாடி தான் இந்த செகண்ட் ஜாப் ஓடுதுன்னா அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிரும். இப்ப நம்முடைய கேஸ்ல பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணிருச்சுன்னா இங்க அப்லோட கம்ப்ளீட் பண்ணிருச்சு. அதனாலதான் இந்த செகண்ட் ஜாப் வந்து ரன் ஆகும்போது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணிட்டு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணும். ஆனா இங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு 30 செகண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு 30 செகண்ட் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜாப் அப்லோட் பண்றதுக்கு 30 செகண்ட்ஸ் லேட் ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் ஜாப் வந்து இந்த டவுன்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். ஜாப் டெமோ 06. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளியரா அந்த ஜாப் ஃபெயில் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ 06 வந்து இப்போ பிக் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஜாப், செகண்ட் பிரிண்ட் ஜாப் ஓடுது. இப்போ நம்ம கேஸ்ல இங்க வந்து செகண்ட் பிக் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா டக்குன்னு செகண்ட் ஜாப் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஆர்டிஃபேக்ட் அங்க இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து இன்னும் அதை அப்லோட் பண்ணவே இல்லை. அப்படின்னா இந்த மாதிரி சினாரியோஸ்ல நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் கம்ப்ளீட் ஆனாதான் செகண்ட் ஜாபுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ.
அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்றது? அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான். இங்க வந்து நம்ம நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணணும். இந்த செகண்ட் ஜாப் ஓடணும்னா இட் நீட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஜாப் டு பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்றேன்னா இங்க நீட்ஸ்ன்னு போட்டு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஜாப் அப்படின்னு போட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஜாப் கம்ப்ளீட் ஆனாதான் செகண்ட் ஜாபை நீ வந்து பிக் பண்ணணும், இல்லாட்டி பிக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இங்க 30 செகண்ட்ஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சிடுறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியாயிரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க வந்து ஜாப் டெமோ 07 commit and push. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இங்க ஜாப் 4 ஒர்க் ஃப்ளோல வந்து இந்த ஜாப் டெமோ 07 கிளிக் பண்ணா இந்த ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கிறத கவனிக்க முடியுது. ப்ரீவியஸா இது ரெண்டும் ஒரே அந்த பிளாக்குக்குள்ள இருந்துச்சு, அதாவது பேரலா ஓடுது அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி வந்துச்சு. ஆனா நம்முடைய கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஜாப் அதனுடைய எண்டு தான் செகண்ட் ஜாபுடைய ஸ்டார்டிங், அல்லது செகண்ட் ஜாப் ஒர்க் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதனால அந்த டிபெண்டன்சியை இது அழகா ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஜாப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த செகண்ட் ஜாப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ செகண்ட் ஜாப் பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்டிஃபேக்டை டவுன்லோட் பண்ணிருக்கு. இப்போ 30 செகண்ட்ஸ்ல இந்த ஜாபும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ஸ்ல வந்து நம்ம டிபெண்டன்சி கிரியேட் பண்றதுக்கு இந்த நீட்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த ஜாப்ஸ் டெமோல நம்ம ஆர்டிஃபேக்ட்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் இங்க காமிக்குது பாருங்க, ஆர்டிஃபேக்ட் 1 அப்படின்னு காமிக்குது. இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்குடைய ஆர்டிஃபேக்ட்ஸை நான் பார்க்க முடியும். இங்க கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஆர்டிஃபேக்டுக்கான ஷா வேல்யூ நமக்கு இங்க தெரியுது. இந்த ஆர்டிஃபேக்டை நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட் பண்ணி இங்க ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா திஸ் இஸ் த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி இங்க கண்டென்ட் இருக்கிறத பாக்குறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ஸ் வந்து பேரலா ஒர்க் ஆகுறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நீட்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை லெவல் ஆஃப் டிபெண்டன்சி வேணா நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன், இதை தூக்கி நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து நான் தேர்ட் ஜாப் அப்படின்னு வைக்கிறேன். தேர்ட் பிரிண்ட் ஜாப். இந்த எல்லாத்துக்கும் டைம் நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ் இருந்தா போதும். இதுவும் 5 செகண்ட்ஸ். இப்போ இந்த தேர்ட் ஜாப் ஷுட் பி டிபெண்டன்ட் ஆன் த செகண்ட் பிரிண்ட் ஜாப் அப்படின்னா இங்க நான் செகண்ட் பிரிண்ட் ஜாப் டிபெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஓடணும், அப்புறம் செகண்ட் ஓடணும், அதுக்கப்புறம் இந்த தேர்ட் வரும். இப்போ ஒருவேளை இங்க நான் இன்னொரு ஜாப் கிரியேட் பண்றேன், ஃபோர்த் ஜாப். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஜாப் வந்து ஃபோர்த் பிரிண்ட் ஜாப், அது வந்து இட் இஸ் ஆல்சோ டிபெண்டன்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஜாப். அதாவது இந்த செகண்ட் பிரிண்ட் ஜாபும் ஃபோர்த் பிரிண்ட் ஜாபும் ஃபர்ஸ்ட் ஆமா கரெக்ட், செகண்ட் பிரிண்ட் ஜாபும் ஃபோர்த் பிரிண்ட் ஜாபும் இந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஜாப் கம்ப்ளீட் ஆனதான் நடக்கும். ஆனா தேர்ட் பிரிண்ட் ஜாப் வந்து செகண்ட் பிரிண்ட் ஜாப் கம்ப்ளீட் ஆனதான் நடக்கும். இந்த மாதிரி என்ன காம்பினேஷன்ஸ் வேணும்னாலும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியுங்க, அதுக்கு ஏற்றபடி நம்மளால ஜாப்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ளோவை நான் ட்ரிகர் பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ட்ரிகர் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் டெமோ 08 இதில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக காட்டுது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் அதை முடிஞ்சாதான் இங்கே வந்து செகண்ட் பிரிண்ட் ஜாப். இங்கே வந்து நான் ஆக்சுவலாக நேம் மாற்றாம விட்டுட்டேன். இது வந்து ஃபோர்த் பிரிண்ட் ஜாப், இது வந்து தேர்ட் பிரிண்ட் ஜாப். ஸோ நம்ம நேம் மாற்றிருந்தா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ செகண்ட், இதை நம்ம தேர்ட் பிரிண்ட் ஜாப், இது வந்து ஃபோர்த் பிரிண்ட் ஜாப், ஓகேங்களா. இதை நம்ம சேஞ்ச் பண்ணி ஜாப் டெமோ 09 இது வந்து புஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இங்க வந்து ஜாப் டெமோ 09ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஜாப் வந்து இந்த செகண்ட் பிரிண்ட் ஜாப் ஃபோர்த் பிரிண்ட் ஜாப் முடிஞ்சோடனே நடக்கும். இந்த தேர்ட் பிரிண்ட் ஜாப் செகண்ட் பிரிண்ட் ஜாப் முடிச்சோடனே நடக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோவை நம்ம எப்படி வேணா டிசைன் பண்ணிக்கலாம். ஆனா வந்து நமக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ முடிஞ்ச பின்னாடி தான் இன்னொரு ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற சினாரியஸ் வரும்போது நம்ம இந்த நீட்ஸ் அப்படிங்கிற அந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிகரிங் ஒர்க் ஃப்ளோவை எப்படி எல்லாம் ட்ரிகர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கவனிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா GitHub ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர்ஸ் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா இந்த ஒர்க் ஃப்ளோவை ட்ரிகர் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி இங்க சொல்லிடுச்சு.
இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா ஒன்னு ஈவென்ட் தட் அக்கர் இன் ஏ ஒர்க் ஃப்ளோ ரெபாசிட்டரி. நம்முடைய ஒர்க் ஃப்ளோ ரெபாசிட்டரியில ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா நம்ம ஒர்க் ஃப்ளோவை ட்ரிகர் பண்ண வைக்க முடியும். ஒருவேளை ஈவெண்ட் தட் அக்கர் அவுட் சைட் ஆஃப் GitHub, அதாவது ஒருவேளை நீங்க ஒரு ஏபிஐ கால் பண்றீங்க அப்படின்னா இந்த ரெபாசிட்டரி டிஸ்பேட்ச் அப்படிங்கிற ஈவெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்தது கிரான் ஜாப் மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வெல்ல ரன் பண்ணணும்னா பண்ண வைக்க முடியும், மேனுவலாகவும் ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து புல் ரெக்வெஸ்ட்டுக்கு மட்டும்தான் பார்த்தோம். ஒருவேளை நம்ம வந்து இந்த இஷ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் கூட பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வேணா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஈவெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ஒர்க் ஃப்ளோக்கு போயிடுறேன். என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட் பேஸ்ல போயிட்டு ஒரு புதுசா 05 அப்படின்ட்டு ஜாப் triggers.yml அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். இதுல வந்து ஜஸ்ட் வந்து மை ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா, அந்த பேசிக்கான கோடை தூக்கி நான் ஃபர்ஸ்ட் இங்கே காப்பி பண்ணிடுறேன். ஸோ 05 ஜாப் ட்ரிகர்ஸ். ஓகேவா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன் புஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம இதுல வந்து மல்டிபிள்ஸும் கொடுக்க முடியும். ஒருவேளை புஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க புல் ஈவெண்ட் ஏதாவது இருக்குன்னா கூட நம்ம கொடுக்க முடியும். ஸோ புல் புஷ், இது வந்து புல் ரெக்வெஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னாலும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம், ஐஃபன் தேவையில்லை. ஸோ புஷ் ரெக்வெஸ்ட், புல் ரெக்வெஸ்ட்டுக்கு நம்ம ட்ரிகர் பண்ணணும்னா சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அதையும் கூட நம்ம ஆட் பண்ணலாம். இதுல வந்து இஷ்யூஸ் டைப்ஸ் ஓப்பன், இதை கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம் GitHub Actions, அதனால இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஹெல்ப் பண்ணும். இஷ்யூ டைப் ஓப்பன் எப்படி வச்சுக்கலாம், நம்ம ஃபுல் ரெக்வெஸ்ட் தேவையில்லை. இஷ்யூ அதாவது புஷ்னாலும் ட்ரிகர் ஆகணும், இஷ்யூ டைப்ஸ் ஓப்பன் அப்படின்னாலும் ட்ரிகர் ஆகணும். என்ன பண்றேன்னா நான் புஷ்ஷை தூக்கிடுறேன், அப்போ நமக்கு ஈஸியா தெரியும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஒர்க் ஃப்ளோவை நம்ம செக் இன் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னன்னா நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற புஷ் ஈவெண்ட் இல்லாம மற்ற ஈவெண்ட்டுக்கும் நம்மளால இந்த ஒர்க் ஃப்ளோவை ட்ரிகர் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ டைப் ஓப்பன் ஈவெண்ட், அதுக்காக இது புஷ் ஆகுது. ஸோ கமிட் அண்ட் புஷ்ன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய ஜாப்ஸ்க்கு வந்துடலாம். ஸோ இந்த ஜாபை நம்ம வந்து டிசேபிள் பண்ணி விட்டுறலாம், நமக்கு ஜாப் 4 தேவையில்லை. இப்போ இந்த ஜாப் 5க்கு வந்துடலாம். ஓகே, இந்த ஜாப் 5 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க இருக்கு. இப்போ இந்த ஜாப் 5ல நம்ம வந்து புஷ் ஈவெண்ட் கொடுக்காதனால அது ட்ரிகர் ஆகல. இது எப்போ ட்ரிகர் ஆகும்னா இஷ்யூஸ் டைப்ஸ் ஓப்பன். என்ன பண்ணலன்னா நான் இஷ்யூஸ் கிளிக் பண்ணிட்டேன். இந்த இஷ்யூஸ்ல நியூ இஷ்யூ ஒன்று கிளிக் பண்றேன். ஓப்பனிங் அண்ட் இஷ்யூ டு ட்ரிகர் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இந்த இஷ்யூவை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த இஷ்யூ வந்து ஓப்பன் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இங்க போயிட்டு ஆக்ஷன்ஸ்ல இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓப்பனிங் அண்ட் இஷ்யூ டு ட்ரிகர் ஈவென்ட். ஸோ 05 ஜாப் ட்ரிகர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிரிண்டிங் ஹலோ வேர்ல்டுன்னு வந்து இப்போ வந்து இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க ஸ்டேட்டஸ்ல பார்த்தோம்னா சாரி எந்த ஈவெண்ட்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இது இஷ்யூஸ் புஷ் இருக்கு. ஸோ இது வந்து இஷ்யூஸ்க்கு வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ புஷ்ஷுக்கு வந்து இது ட்ரிகர் ஆகல, நம்ம புஷ் வச்சிருந்தோம் ஆனா தூக்கி விட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க அந்த ஈவெண்ட்ஸை வச்சு நம்மளால இங்க ஃபில்டர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் 5 ட்ரிகர் அது வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. அது இந்த இஷ்யூ வாஸ் ஓப்பன். இஷ்யூ நம்பர் 1 இஸ் ஓப்பன் பை வினோத் தேவரல். ஸோ இந்த ஜாப் வந்து நம்ம இஷ்யூ ஓப்பன் பண்ணும்போது ட்ரிகர் ஆயிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புல் ரெக்வெஸ்ட்டுக்கும் நம்ம போட முடியும். ஒருவேளை புல் ரெக்வெஸ்ட்டுக்கு வேணும்னா நம்ம இங்கே புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இப்போ இந்த கோடை வந்து செக்இன் பண்ணலாம். ஸோ புல் ரெக்வெஸ்ட் ஈவெண்ட், இதுக்கு வந்து கமிட் அண்ட் இதுக்கு வந்து நான் கமிட் கொடுத்துட்டேன். ஸோ கமிட் கொடுத்துட்டு இங்க ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்குதான்னு பார்த்தா எதுவும் நடக்கல. இப்போ நான் புல் ரெக்வெஸ்ட்டுக்கு போறேன். ஸோ புல் ரெக்வெஸ்ட் வந்து கிரியேட் ஆகணும்னா நமக்கு ஒரு பிரான்ச் தேவை. ஸோ ஒரு நியூ பிரான்ச் ஃபீச்சர் /testing புல்
PR ஈவெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். புல் ரெக்வஸ்ட் ஈவெண்ட். இப்போ இந்த புல் ரெக்வஸ்ட்ல வந்து ஈவெண்ட் இந்த பிரான்ச்ல போயிட்டு index.html ஜஸ்ட் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணலாம். commit changes. ஓகேங்களா. இப்போ வந்து நான் புல் ரெக்வஸ்ட் வந்துட்டு ஒரு புல் ரெக்வஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். கிரியேட் புல் ரெக்வஸ்ட். இந்த புல் ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆக்ஷன்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் index.html தான் நம்ம கொடுத்த கமிட் மெசேஜ் 05 ஜாப் ட்ரிகர்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா புல் ரெக்வஸ்ட் நம்பர் 2 ஓப்பன் பை வினோத் தேவருள். ஸோ ஒரு புல் ரெக்வஸ்ட் கிரியேட் ஆனதுக்காக இந்த ஜாப் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஈவெண்ட்ஸ் தட் அக்கர் இன் யுவர் ஒர்க் ஃப்ளோஸ் ரெப்பாசிட்டரி. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் ட்ரிகரிங் ஒர்க் ஃப்ளோ வந்து ரெப்பாசிட்டரி டிஸ்பேட்ச். இந்த ரெப்பாசிட்டரி டிஸ்பேட்ச்ங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஈவெண்ட். நம்ம வெளியிலிருந்து ஒரு கேர்ள் கமாண்டோ அல்லது போஸ்ட்மேனோ இந்த மாதிரி சில டூல்ஸை யூஸ் பண்ணி நம்முடைய ஒர்க் ஃப்ளோவை நம்மளால ட்ரிகர் பண்ண வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ட்ரிகர் பண்ணோம்னா இதுக்கு வந்து நமக்கு அந்த யூஆர்எல் வேணும். அதுக்கப்புறம் என்ன பேலோட், என்ன வந்து நம்ம அது வந்து கெட் மெத்தடா போஸ்ட் மெத்தடா, போஸ்டா இருந்தால் என்ன பேலோட், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா GitHub ரெப்பாசிட்டரி டிஸ்பேட்ச் ரெஸ்ட் ஏபிஐ தேடணும்னா இந்த ரெஸ்ட் ஏபிஐ உடைய எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்பாசிட்டரி டிஸ்பேட்ச் அப்படின்னு தேடி பார்க்கலாம். ரெப்பாசிட்டரி டிஸ்பேட்ச் இல்லாட்டி வெறுமனே டிஸ்பேட்ச்னு தெரியல. ஓகே, ஸோ ரெப்பாசிட்டரி டிஸ்பேட்ச் ஈவெண்ட் இங்கே இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே ஸ்க்ரால் பண்ணோம்னா நமக்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கான அந்த யூஆர்எல். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்முடைய போஸ்ட்மேனுக்கு நம்ம போயிடலாம். ஸோ நம்முடைய போஸ்ட்மேனில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது கலெக்ஷன், ஸோ GitHub கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு புது கலெக்ஷன் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த புது கலெக்ஷனில் நம்ம ஒரு புது ரெக்வெஸ்ட் ஒன்று ஆட் பண்ணலாம். ஆட் ரெக்வெஸ்ட். இதில் இந்த யூஆர்எல் போட்டுடலாம். ஓகேங்களா. இந்த யூஆர்எல் வந்து இதுதான் அந்த யூஆர்எல். இது என்ன மெத்தடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தட். ஸோ இது வந்து போஸ்ட்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா ஓனர் ரெப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம இப்போ வந்து ஓனர் பார்த்தீங்கன்னா நம்முடைய அக்கௌண்ட் தான். ஸோ வினோத் தேவாருள். ரெப்போ வந்து என்ன ரெப்போல நம்ம இந்த ஈவெண்ட்டை நம்ம ட்ரிகர் பண்ண போறோம் அப்படின்னா GitHub ஆக்ஷன்ஸ் லேர்னிங். ஸோ அதை வந்து இங்கே போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த யூஆர்எல் ரெடி ஆயிடுச்சு. போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம இந்த போஸ்ட் மெத்தடுக்கு ஒரு பேலோட் நம்ம அனுப்பணும். ஸோ பேலோட் என்ன அனுப்பணும், இங்கே வந்து அந்த பேலோட் கொடுத்துருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பேலோட் எடுத்து இங்கே காப்பி பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த ஈவெண்ட் டைப் அப்படிங்கிறது நாம கொடுக்குற நேம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரிகரிங் ஃப்ரம் போஸ்ட்மேன் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த 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 கிளைண்ட் பேலோட்ல நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. நமக்கு இவ்வளோலாம் நமக்கு இதில் தேவை கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன்ல இருக்கு. ஸோ நமக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை தூக்கிட்டு நம்ம வந்து அந்த ஒர்க் ஃப்ளோவுடைய பேரை நம்ம சொல்லணும். அந்த ஒர்க் ஃப்ளோவுடைய நேமை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிளைண்ட்ல வந்து ஒர்க் ஃப்ளோ ஃபைல் உடைய நேம் என்னது, திரும்பவும் இங்க போயிட்டு இதுல நம்முடைய ஒர்க் ஃப்ளோ ஃபைல் உடைய நேம் வந்து 05 jobtriggers.yaml. ஸோ 05 jobtriggers.yaml. ஸோ இந்த பேலோடும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வேற என்ன தேவைப்படுதுன்னா நமக்கு ஒரு டோக்கன் தேவைப்படுது. ஸோ நம்ம ஒரு டோக்கனை நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ என்ன பண்றோம்னா இங்கே செட்டிங்ஸ்ல போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ், டெவலப்பர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க கிளாசிக் டோக்கன்ஸ், ஃபைன் கிரைன் டோக்கன்ஸ் இருக்கு. நம்ம கிளாசிக் டோக்கனை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஜென்ரேட் நியூ டோக்கன். ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரெப்போ டிஸ்பேட்ச் டோக்கன் அப்படின்னு ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க வந்து நமக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் வேணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். எனக்கு தேவை வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ ப்ரிவிலேஜ் மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் ஒர்க் ஃப்ளோ மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டோக்கனை நம்ம காப்பி பண்ணிட்டு இந்த டோக்கனை நம்ம என்ன பண்ணலாம்னா
இங்க ஆத்தரைசேஷன்ல பேரர் டோக்கன்ல நம்ம போட்டுடலாம். இந்த டோக்கனை தூக்கிட்டு இந்த புது டோக்கனை நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி டிஸ்பேட்ச் ரெக்வஸ்ட் இதுக்கு நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இதை வந்து போஸ்ட் பண்றதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துருச்சு. நம்ம இன்னும் பண்ண வேண்டிய சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்முடைய ஈவெண்ட்ல வந்து ரெபாசிட்டரி டிஸ்பேட்ச் அப்படிங்கறத சேர்க்கணும். ஸோ ரெபாசிட்டரி டிஸ்பேட்ச்ங்கிறத நான் சேர்த்துட்டேன். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலன்னா ரெப்போ டிஸ்பேட்ச் டெஸ்டிங். இப்போ நம்ம கமிட் 10 புஷ் பண்ணிடலாம். இப்போ கமிட் 10 புஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைன் வந்து எதுவும் ட்ரிகர் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம வேற எதுவும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இதுல நம்ம வந்து சொல்லவே இல்லை. நம்ம புஷ் பண்ணியிருந்தா தான் அது வந்து ட்ரிகர் ஆயிருக்கும். இப்போ வந்து அது எதுவும் ட்ரிகர் ஆயிருக்காது. ஆக்ஷன்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அப்படியே தான் இருக்கு. 05 ஜாப் ட்ரிகர்ஸ். ஸோ வந்து ran 28 minutes ago அப்படின்னு பழசு தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்முடைய போஸ்ட்மேன்ல இருந்து இந்த சென்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பலாம். இப்போ சென்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பும்போது 204 அப்படின்னு வந்துச்சுன்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணா இங்க வருது பாத்தீங்களா? ட்ரிகரிங் ஃப்ரம் போஸ்ட்மேன். நான் இ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். போஸ்ட்மேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இ வந்திருக்கு. இப்போ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன்ல இருந்து ட்ரிகர் ஆகி அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ல இருந்து நம்ம ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரெபாசிட்டரி டிஸ்பேட்ச் மேனுவலா பண்ணணும் அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச். இதை தவிர ஈவெண்ட் பேஸ் பண்ணியும் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு இது இருக்கு. ஒன்று வந்து ஸ்கெடியூலிங் டைம்ஸ். ஸோ ஸ்கெடியூல் டைம்ஸ்ங்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு cron job மாதிரி இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் நம்ம சர்ச் பண்ணலாம். GitHub schedule workflow. ஸோ இதுக்கு என்ன ஸ்கெடியூல்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்கெடியூலை நம்முடைய ஃபைலில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்கெடியூல் ஆன் தேவையில்லை, ஆன் ஏற்கனவே இருக்கு. ஸோ ஸ்கெடியூல் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ரன்ஸ் எவ்ரி 1 hour இருக்கு. நமக்கு 1 hour தேவையில்லை. நம்ம வந்து எவ்ரி 5 minutesனா எவ்ரி 5 minutes கொடுத்துடலாம். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த cron வந்து எக்ஸாக்டா நம்ம எதிர்பார்த்த டைம்ல ரன் ஆகுமான்னு கேட்டா ரன் ஆகாது. அது வந்து பெஸ்ட் எஃபர்ட் பேசிஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த டைம்ல அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னா ரன் ஆகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஃப்ரீ அக்கௌண்ட், எதுவும் என்டர்பிரைஸ் லெவல் அக்கௌண்ட்ஸ்லாம் கிடையாது. ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு அதோடைய பெஸ்ட் ஃபிட், அதாவது எந்த டைம்ல வந்து இந்த ரிசோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கோ அந்த டைம்ல இதெல்லாம் ஸ்கெடியூல் ஆகும். இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஷெட்யூல்டு ரன். ஸோ கமிட் அண்ட் புஷ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஒரு வேலை 5 minutes கழிச்சு ரிசோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னா இது வந்து ட்ரிகர் ஆகும்.